வேர்ட்ஸ் ஏகப்பட்ட மிஸ்பாஸ் இன்னைக்கு. ரிஸ்க் எடுக்கிறது ஒண்ணுங்க, நான் அது தப்பு சொல்ல முடியாது. obviously that's why he's there in the team, that's fine. But ஆனா you cannot put all your passes into difficult positions and expect them to like meet another footballer. அது ரொம்ப கஷ்டம் அது. ஆமா. அட்ரா போடே கிட்டிக்கே கோல்! Let's go! nutmeg கோல். சும்மா கோல் கிடையாது. இருங்க. ஐயோ நுண்ணியஸ், இந்நேரம் நீ இருந்திருந்தா வட சொல்ற ஆயாமல் அடிச்சிருப்பியே. அடிச்சாயா எக்கிட்டிக்கே கோலுக்குள்ளார பாக்குறதுக்கே எப்படி இருக்கு அவ்வளவு சந்தோஷமா. வணக்கம்யா எக்கிட்டிக்கே. ஐயோ இதுதாயா பினிசிங். எங்க பால ரிசீவ் பண்ணி எங்க ஓடி நட்மேக் பண்ணி ஆள் ரிப்பீட்ல வாங்கி இதுதான்யா பினிஷிங். ஐயோ சூப்பர். எவ்வளவு காமா பினிஷ் பண்ணா, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம. தூக்கி மேலே வெளியில ஓடுங்க. தூக்கி வெளியில போட்டா உள்ள வருது யாரு? ரியோ வச்சு நான் அடிக்கிறேன். அவன் இருக்கானா இப்ப பெஞ்ச்ல? இருப்பான். ரியோ இல்லாம எப்படி பாப்போம். வேர்ட்ஸோட குவாலிட்டி தெரியுதுங்க. அங்க தெரியுதா, ஆனா மொத்தமா தெரிய மாட்டேங்குது. அதானே இப்ப பெரிய கெமிஸ்ட்ரி இஷ்யூங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதான் அந்த லாஸ்ட் அந்த பாஸே நீங்க பாத்தீங்கல்ல, அது வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் a run. கேக்போ அகோல். எங்க திட்டிக்க பாப்போம். திட்டுக்கு பையாவிரி கோலை கொடுத்து விட்டான். எக்கிட்டிக்கே கோல் அண்ட் அசிஸ்ட். Thank you 2-0 Liverpool FC. அவ்வளவுதான். அதாவது திட்டு வாங்கினாதான் இது வந்து இந்த அந்த காலத்துல பசங்க எல்லாம் அடிச்சாதான் திருந்து வாங்கிறாங்கல்ல, அந்த காலத்துல நம்ம எல்லாம் அடி வாங்கி வளர்ந்தோம். இந்த மாதிரி லிவர்பூல் திட்டுனாதான் புத்தி வர மாட்டேங்க. இருங்க சைமன், அவர் திட்டுக்கு நான் எதுக்கு அப்பாலஜி லெட்டர் எழுதுங்க செசாதி அப்பாலஜி லெட்டர். யூ ஆல்சோ ரைட். எங்கோட சேர்ந்து யூ ஆல்சோ ரைட். கௌதம் திட்டுக்கு நான் எதுக்கு அப்பாலஜி லெட்டர் கொடுக்கணும்? கேக் இப்படி எல்லாம் ஃபினிஷ் பண்றான். தண்டா ஒண்ணு பண்ண மாட்டான்னு நினைச்சேன். பயங்கரமா ஃபினிஷ் பண்ணிட்டான். சூப்பர் ஃபினிஷ். ஐயோ அது என்னடா பாஸ் போச்சு பிரேக். இதுலதானா நீ கொனாட்டே வாரு ஓடவே முடியல அவனால. செமென்யோ டேய் சூப்பர் கோல். எப்படா சூப்பர் கோல். ஆமா. இன்னொன்னு இல்ல, ஈவன் அதை விட அந்த கவுண்டர்லயே பாத்தீங்கன்னா 2 பேரும் செமென்யோ கிட்ட போறாங்க, இந்த பக்கம் 2 பேர் ஃப்ரீயா இருக்காங்க. அது எப்படி இருந்தாலும் அது கோல் போயிருக்கும். அது கொனாட்டே அப்பவே முடிஞ்சான்னு தெரியுதுடா. என்னடா பண்ற? அதுதான் தேவையில்லாத. அப்பவே முடிஞ்சான்னு தெரிஞ்சது. என்ன போடா. செமென்யோ has been the best player இன்னைக்கு ஃபீல்ட்ல. all 22 23 கோல் செமென்யோவா? ஃபர்ஸ்ட் கோல் செமென்யோவா? ஃபர்ஸ்ட் கோல் செமென்யோ தான் 2 கோல். கொனாட்டே வந்து அவனால முடியலன்னு அப்பவே தெரிஞ்சிருச்சு. தூக்கி இருக்கலாம்ல. எவ்வளவு மெதுவா ஓடுறான் இது பாருங்க. அந்த பக்கம் 2 பேர் எப்படியும் ஃப்ரீயா இருந்தானுங்க. பாஸ் போட்டிருந்தாலும் கோல் தான். அதுதான் சொல்றேன், எப்படி இருந்தாலும் அது போன்மத்துக்கு கோல் போயிருக்கும். ஏதோ ஓனம் பண்ணுங்கடா. சாலா கிராஸையாச்சும் ஒழுங்கா போட்டான். அதுவும் கோலியா? ஸ்லாட் தெய்வமே கியசாவை எப்ப கோல் வேணுமோ கொண்டாந்துட்டு கரெக்டா கோல் விட்டாங்க. என்ன பினிஷ். கொஞ்ச நஞ்சமா இல்ல. இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன்ல, கியசா ரிடெம்ஷன் இருக்கு அப்படின்னு. வேற லெவல்லையோ அவ்வளவுதான்டா கியசா போடுறான். ஐயோ ஆஃப் சைடு கிப்சன் சொல்லிடுறாங்க. ஓவர் செலிப்ரேஷன் பண்ணிட்டா. இல்ல இவன் கியசாலாம் ஆஃப் சைடே இல்லங்க. நீங்க வேற அவன் முன்னாடியே ஒரு பில்டப்ல எல்லாம் எதுவும் ஆஃப் இதெல்லாம் இல்லங்க. அதுவும் ஆஃப் சைடு இல்ல.
நான் ஸ்லாட் சொல்றாரு அது பாருங்க, ஒண்ணும் இல்ல. அம்மா, ஆப்சைட்லாம் இல்ல. அப்பா கோல் அம்மாடா. சூப்பர் நான் பதற வச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் கேம்லயே. ஆனா இன்னும் நல்ல வேளை கொனாட்டே அந்த பக்கம் குதிச்சான். கொனாட்டே இந்த பக்கம் குதிச்சிருந்தானா கோலை தடுத்திருப்பான். ஐயோ, கொனாட்டே கோலை தடுக்கிறதுக்கு 1 இன்ச் கூட கேப் இல்ல தெரியுமா? ஆமா, ரீப்ளேல பாருங்க, 1 இன்ச் கூட கேப் கிடையாது. எஸ் இருக்கான்டா, இந்த சீசன் அவன் இருக்கா. சூப்பர் சப் ஒரிகி மாதிரி சூப்பர் சப் கியா சொல்லலாம். மொத கேம் ஆஃப் தி சீசன் மிஸ்டர் சசாத்ரி. இப்படி எல்லாம் போச்சா நம்ம எத்தனை கேம்ல பாடி ஆவோன்னு என்ன தெரியல. எனக்கு எப்போதும் நம்பிக்கை இருந்ததுங்க, எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இருந்தது. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா 5 நிமிஷம் முன்னாடி வாயில இருந்து காத்து மட்டும் தான் வெளியே வந்துச்சு. அப்ப ஒண்ணும் தெரியல. ஐயோ, எங்கடா அங்க எங்கேயோ விட்டுட்ட. ஓடுறா சாலா. அப்பாடா, பால வச்சுக்கிறா. எதையும் பண்ணாத, பால மட்டும் வீடா. டேய், கோல் போடு. டேய், சூப்பர் ஓபனிங் சாலா கோல்ரா. என்ன பினிஷ், என்ன கண்ட்ரோல், ரைட் ஃபுட் பினிஷிங். ஏதோ ஒன்னு பினிஷ் பண்ணல, அது போதும். 4-2 பண்ணதே இல்ல வாழ்க்கையில. ரைட் ஃபுட்டட் பினிஷ், அது பாட்டம் கார்னர்ல போடு. கொய்யால இதாயா பிரீமியர் லீக். லிவர்பூல் we are so back. 5 நிமிஷம் மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா. 5 நிமிஷத்துல என்ன பயம் நம்ம கிட்டயே வா. ஏன் சச்சாதிரி சொல்லுங்க, யாரு அசிஸ்ட்? எண்டோவா? அதெல்லாம் இப்ப தேவையா? FPL க்கு தேவை முக்கியம்.